எல்லா மனித இனங்கள் எல்லோருக்கும் இது சேர்ந்தடைகிறதா என்று ஒரு கேள்விக்குறி. மெய்ஞான கல்வி அறிவு, இயற்கை அறிவு பெற்று சமுதாயத்துடன் நட்புணருடன் வாழ்க்கையில் மேலங்கி செல்வதற்கு இந்த குருகுல அமைப்பு பயனுள்ளதா அமைந்ததா இக்கால சூழ்நிலை என்பது ஒரு கேள்விக்குறியே. அப்போ உயிரினங்களில் அன்பும் கருணையுமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்த 21ஆம் நூற்றாண்டில் நம்மளுக்கு அருளிய இந்த உலக தத்துவம் தான். அது உலக அமைதிக்காக மகரிஷி கொடுத்த தத்துவங்கள் தான். அதை பற்றி சற்று சிந்திக்க இருக்கிறோம். மகரிஷியை பத்தி நம்ம சொல்லும்போது, மகரிஷி வந்து 3 விதமான விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்ப அழகா குடுத்துருக்குறாங்க. உயிர், மனம், அறிவு, இன்ப துன்பம். உயிராற்றல், மனத்தன்மை, அப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பு. இந்த 3 விஷயங்களை நமக்கு பரவலாக கொடுத்திருக்கிறாங்க. அதையெல்லாம் எப்படி மேன்மைப்படுத்துவது நம்மளுக்கு அகத்தவம், கா காயகல்ப கலை, ஆதிநிலை, இறைநிலை, இருப்பு நிலை, கருமையம் என்கிற ஒரு பேரும் தருகின்ற வழியே தத்துவ நிக்கிரகம். ஞானம் எல்லாம் குருவை நாடி அவர் உபதேசம் தீட்சை பெற்றாலே கிட்டும். அப்போ நாம் அறிந்த செய்கின்ற எல்லாமே யாரோ ஒருவனும் தானே நாம் தெரிந்து கொள்கிறோம். மகரிஷி நம்மளுக்கு கொடுக்கிற அறிவுரை என்னன்னா, நான் வான்காந்த அலையில் முழுமையாக கலந்துள்ளேன். தவத்திலோ சங்கல்பத்திலோ ஏதேனும் இடர் ஏற்படி மனதில் கொள்வோம். அந்த இடத்துல இரண்டொழுக்க பண்பாடு கொடுத்துருக்காங்க. அருட்காப்பு மூன்றுலயுமே மனித குலத்துக்கு எல்லாமே அடங்கியது. ஸோ அப்போ அருட்தந்தை மகரிஷியின் வாழ்க்கை பின்னணி ஒரு சற்று நினைவூட்டலாக குருவின் மேன்மையை பற்றி இந்த நேரம் சிந்திக்கிறது என்ற நிலையில் நாம் அனைவரும் அறிந்த விஷயமாக இருந்தாலும் இன்றைய தினத்திலே அவருடைய வாழ்க்கையை பற்றி சற்று சிந்திக்க இருக்கிறோம். அப்போ மகரிஷியின் மேன்மையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய வாழ்க்கை இளம் வயதிலிருந்து அவர் பெற்ற அனுபவங்கள், அதைத் தொடர்ந்து உலக சமுதாய சேவா சங்கம் என்ற அமைப்பு, அதனால் நாம் இந்த சமூகம் பெற்ற சிறப்பு ஆலயத்தையும் நாம் சற்று சிந்திக்க இருக்கிறோம். அருட்தந்தை அவர்கள் சென்னைக்கு அருகில் கூடுவாஞ்சேரி கிராமத்தில் நெசவு தொழில் செய்து சொந்த ஊரில் 3ஆம் வகுப்பு வரை படித்தார். பின்னர் கைத்தறி நெசவில் ஈடுபட்டு குடும்பத்தினருக்கு இளம் வயதிலே உதவியாக இருந்து வந்தார். கல்வி மீதான ஆர்வத்தால் இரவு பாடசாலையில் சேர்ந்து தமிழ், ஆங்கிலம், கணிதம் பாடங்களை கற்றார். சென்னை தபால் துறையில் 18ஆம் வயதில் பணி செய்ய வாய்ப்பு கிடைத்தது. அந்த பணியுடன் பகுதி நேரமாக நெசவு தொழிலில் ஈடுபட்டு வந்தார். ஏழை சிறுவர்களுக்கு தனி முயற்சி வழியாக கல்வி பயிற்சியும் அளித்து வந்தார். சென்னையில் ஆயுர்வேத மருத்துவர் எஸ். கிருஷ்ணராவிடம் சித்த, ஆயுர்வேத மற்றும் ஹோமியோ மருத்துவங்களை கற்றுத் தேர்ந்து கொண்டார். தியானம், யோகா கலையில் ஈடுபட்டுக் கொண்டு முறைப்படி கற்றார். வாழ்க்கையை முழுமை அறியும் ஆர்வத்தால் உந்தப்பட்டு தேடலில் ஈடுபட்டார். மகிழ்ச்சி அவர்கள் இளம் வயதிலே பன்முகத்தவராக இருந்து வந்திருக்கிறார் என்பதற்கு இதே இந்த வரலாற்று சான்றே போதுமானது. சுயமுயற்சியால் நெசவு தொழிற்கூடம் ஒன்றை உருவாக்கி வெற்றிகரமாக நடத்தி வந்தார். அரசின் தொழிற்கொள்கை குளறுபடி மற்றும் 2ஆம் உலகப் போர் நெருக்கடிகளால் அந்த தொழில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. கடுமையான பாதைகளையும் அனுபவத்துடன் கடந்து வந்தார். தன்னிடம் பணிபுரிந்த தொழிலாளர்களின் துயர் துடைக்க அனைத்தையும் செலவிட்டார். மனம் தளராது கடுமையாக உழைத்து படிப்படியாக பொருளாதாரத்தை மேம்படுத்தினார். 2ஆம் உலகப் போரில் முதலுதவி உதவியாளரும் பணிபுரிந்தார். இளமை பருவத்தில் அவர் அறிவாற்றல் தேடலில் ஆர்வம் காட்டினார் என்பதை ஆதாரத்துடன் காண முடிகிறது. குறிப்பாக ஆழமான கேள்விகள் அவருக்கு உதயமானது சிறு வயதிலே. இக்கேள்விகளுக்கு அவர் எப்படி தனது நீண்ட ஆராய்ச்சியினாலும் தவத்தினாலும் நிகழ்ச்சியின் அனுபவங்களாலும் கிடைத்ததுங்கிறே நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த 3 கேள்விகள்
அந்த சிறுவயதே அவருக்கு உதயமாச்சு. கடவுள் என்றால் என்ன? வாழ்க்கை என்றால் ஏன்? உலகில் வறுமை ஏன்? அப்படிங்கிற இந்த 3 விஷயங்கள். இந்த 3 விஷயங்களே பெரிய தத்துவங்கள் இந்த மகரிஷி அருளால நம்மளுக்கு கிடைக்கப்பெற்றவர்களாக இருக்கிறோம். மனித வாழ்க்கையில் 3 சிறப்பான தத்துவங்களை உணர்ந்து, எதற்காக இந்த 3ம் ஓம்பப்பட வேண்டும்? அதாவது மகரிஷி அவர்கள் இந்த 3 விஷயங்களுக்கும் உடல், உயிர், மனம் இந்த ஒரு எளிமையான ஆனால் ஆழமான விஷயங்களை ஆராய்ச்சி செய்து எளிய முறையில் உணர்த்தி நம்ம அதை இந்த இந்த நாட்கள்ல நம்ம பயன்படுத்தி வருகிறோம். மனிதர்கள் ஒரு மனிதராக இல்லாமல் மாணிக்கமாக மனித வடிவில் வந்த குருவாக நம்மோடு இருந்து சுற்றமாம் இருந்து நம்மளை உய்விக்கிறார் என்றது விஷயம். பல கடவுள் பல மதங்கள் அப்படிங்கிறது கடவுள் என்ற நிலை. வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது சிக்கல்கள், சண்டை சச்சரவுகள், போராட்டங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. வறுமை அப்படின்னு பார்த்தோம்னா ஏழ்மை, பசி, உறைவிடம் இல்லாமை. இந்த 3 வகை கேள்விகளே இல்லாம இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. ஸோ இந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடுவதிலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பதிலும் அவர் மேற்கொண்ட முயற்சிகள் இந்திய மருத்துவ முறைகளை ஆயுர்வேதம் மற்றும் சித்தா ஆகியவற்றில் பயிற்சி பெறுவதற்கு வழிவகுத்தது. மீண்டும் சான்றளிக்கப்பட்ட ஹோமியோ மருத்துவரும் ஆனார். குடும்பம் மற்றும் வணிக விஷயங்களில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டிருந்தாலும் தன்னை உணர்தல் மற்றும் சத்தியத்தை அறிதல் ஆகியவற்றில் தனது ஆழ்ந்த விருப்பத்தை தொடர்ந்து எப்போதும் நேரம் ஒதுக்கியே தியானம் செய்தார். பல வருட தியானம் மற்றும் சுய பரிசோதனைக்கு பிறகு தனது 35ஆம் வயதில் முழு ஞானம் பெற்றார். 50ஆம் வயதில் ஆன்மீக சேவைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இதன் மூலம் தனது அனுபவங்களையும் சத்திய வெளிப்பாடுகளையும் உண்மையான ஆன்மீக அறிவாளர்களுக்கு பரப்பி அவர்களுக்கு வழிகாட்டினார். மகரிஷி அவர்கள் குடும்ப உறவுகளை முறித்துக் கொள்ளவில்லை என்பதை நாம் அறிவோம். துறவு மேற்கொள்ளாமல் பூர்வீக சித்தமுறையில் வாழ்ந்து குடும்ப உறவுகளை பராமரித்து தனது கடமைகளை பூரணமாக நிறைவேற்றினார். தான், குடும்பம், இயற்கை என்ற மூவகை தத்துவங்களோடு இயந்து வாழ்கின்ற வாழ்க்கையை அறம் சார்ந்த வாழ்க்கை என்பதை தெளிவாக்கினார். ஒவ்வொரு தனி மனிதனும் எளிமைப்படுத்தப்பட்ட குண்டலினி யோக தியானம், உடற்பயிற்சி, காயக்கல்ப யோக தற்சோதனை விளக்கம் கொடுத்து மனிதன் வாழ்வில் முழுமை பெறு அடைய அறிவனும் அடக்கி செல்லும் பாதையை அமைத்து கொடுத்தார். தனி மனித அமைதியே குடும்ப அமைதி, சமூக அமைதி, நாட்டின் அமைதி, உலக அமைதி என்ற வகையில உலக அமைதிக்கு வித்திட்டோர் நம்ம அருட்தந்தை மகரிஷி அவர்கள். அருட்தந்தை அவர்கள் வாழ்க்கையில் நடத்தி வந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஆழமான தத்துவங்களை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. மகான்களின் வாக்கு பொய்ப்பதில்லை என்பது வரலாறு. உலக சமுதாய சங்கத்தின் சார்பாக உலக அமைதியானது 150 ஆண்டுகளில் கிட்டும் என்று மகரிஷி நமக்கு சொல்லியிருக்காங்க. உள்ள காலகட்டங்கள் சாத்தியமா ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஆனால் மாற்றம் ஒன்றே மாறாதது. இப்பொழுது கிட்டத்தட்ட 90 ஆண்டுகள் நிறைவேறியிருக்கின்றன. 60 ஆண்டுகளிலே உலகம் கண்டிப்பாக மாற்றமடையும். இந்த மாற்றங்கள் அமைதிக்கான வழிவகுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உலகத்துல 800 கோடி மக்கள் இருக்கிறோம். 800 கோடிகள் மக்கள் இருக்கிறோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஆசிரியர்கள் என்ற வகையில 10,000 ஆசிரியர்கள் இருப்போம்னு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அந்த 10,000 ஆசிரியர்கள் ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒரு 100 அன்பர்களை மகரிஷியின் வழியில் மகரிஷி கொடுத்த இந்த மனவர்களை பயிற்சியை நாம் ஏற்படுத்தி கொடுத்தால் 10 லட்சம் பேர் ஆயிராங்க. ஒரு 10,000 பேர் ஒரு 100 பேருக்கு ஒருத்தரும் கொடுக்கும்போது 10 லட்சம் பேர் ஆகிறாங்க. அந்த 10 லட்சம் பேர் 100 பேர் கொடுக்கும்போது 10 கோடி ஆகுறாங்க. அப்போ 800 கோடியில் கண்டிப்பாக 1%. இந்த 1% 800 கோடி மக்கள் 1% செஞ்சாலே அது பெரிய விஷயங்கள். அது மகரிஷியின் ஒரு கிடைத்த மாபெரும் வெற்றி என்றே சொல்லலாம். இப்போ ஒரு குருவானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதற்கு மேலும் பல உதாரணங்களை நாம் இந்த இடத்துல சிந்திக்க இருக்கிறோம். குருவானவர் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா இந்த உலகத்துல பல மகான்கள் சித்தர்கள் தோன்றியிருக்காங்க. அவர்கள் தோற்றமானது இந்த உலக மக்கள் அனைவரும் உய்ய வேண்டும் என்ற பெரிய நிலைப்பாடு தான். அந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருந்தாங்க. வேதாத்தி மகர்ஷி அவர்கள் கொடுத்த பாதைகளும் அந்த மாதிரி தான். அப்போ இந்த குரு அப்படிங்கிறவங்க மனித குலத்திற்கு ஒரு மேன்மையை தருவதற்காக, நாம் அனைவரும் உய்வதற்காக, நம்மை மேன்மைப்படுத்துக்காக எந்த வழியெல்லாம் அவர்கள் சிறப்பானது என்று அறிந்தார்களோ அந்த அறிந்த வகையில நமக்கு கொடுத்து சென்றிருக்காங்க. அதை ஒரு சின்ன ஒரு குட்டி கதை மகரிஷியோட அவருடைய
ஆற்றல்களையும் அவருடைய அளப்பிலா ஒரு உலக பற்று, மனிதர்களிட பற்றுகள், மனித இனத்துல அவர் எவ்வாறு ஈடுபடுத்தியிருந்தார் என்று ஒரு சின்ன கதை மூலமா சிந்திப்போம். ஒரு நாள் ஒரு முனிவர் பார்த்தீங்கன்னா, சித்தானந்தர் அப்படிங்கிற ஒரு முனிவர் தம் சீடர்களுடன் நகரத்தின் தெருக்கள் வழியாக நடந்து கொண்டிருந்தார். அவர் சிறந்த ஞானி. எனவே மக்கள் அனைவரும் அவரை மிகவும் மதித்தனர். அவர் சீடர்கள் அவரை தொடர்ந்து சென்றனர். ஒரு பணக்கார பெண்ணின் வீட்டருகே அவர் நடந்து வந்தார். அப்போது ஒரு சிறிய பெண் குழந்தை அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்தது. குழந்தைகள் மேல் மிகுந்த அன்புடைய ஞானி அவர் குழந்தையை அன்புடன் நோக்கினார். குழந்தை ஒரு தட்டு நிரம்ப ரோஜா மலர்களை கொண்டு வந்தது. சித்தானந்தர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டது. மலர்கள் மனம் தரும் பொருள்கள், தைலங்கள் என்றால் அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் என்பது சீடர்களுக்கு தெரியும். ஒரு ரோஜா மலரை மட்டும் எடுத்துக்கொண்டு தட்டை சீடர்களிடம் நீட்டினார். சீடர்களுக்கு சொல்ல வேண்டும், தலைக்கு 2, 3ஆக அவர்கள் மலரை அள்ளிக் கொண்டனர். மலர்களை அர்ப்பணித்த குழந்தை மகிழ்ச்சியுடன் இல்லம் சேர்ந்தது. சீடர்கள் புடைசூழ சித்தானந்தர் உலா தொடங்கியது. அதன் பின்பு ஒரு வயதான மூதாட்டி ஞானியை தன் வீட்டுக்குள் வரவேற்றார். சீடர்கள் உள்ளே சென்று அமர்ந்தனர். ஒரு பணியால் ஆப்பிள் பழத்தட்டை அவர் முன் வைத்தார். ஒரு பழத்தை எடுத்து சுவைத்தார் சித்தானந்தர். பழம் மிகவும் சுவையாக இருந்தது. அவைகளை எடுத்து தன் சீடர்களுக்கு வழங்கினார். சீடர்கள் பழங்களை சுவைத்து கொண்டனர். ஞானியை தொடர்ந்து செல்வதால் அவர்களுக்கு அவ்வப்போது நல்ல சுவையான பொருட்கள் கிடைத்து வந்தன. எனவே இந்த சந்தர்ப்பங்களிலும் சீடர்கள் எவரும் தவறு விடுவதில்லை. செல்வந்தர்கள் வாழும் வீதிகளை எல்லாம் கடந்து அந்த ஞானி சென்று கொண்டே இருக்கிறார். இப்பொழுது வசதி குறைந்தவர்களிடம் நகரின் ஒதுக்குப்புறமான பகுதியை சென்றடைகிறார். அங்கு ஏழை விதவை பெண் ஒருத்தி அங்கு நின்று கொண்டிருந்தாள். அவள் ஞானியை தன் சிறிய வீட்டுக்கு வருமாறு அழைத்தாள். அவளது அழைப்பையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். அவரும் சீடர்களும் உள்ளே சென்று அமர்ந்தனர். நீங்கள் இதை சாப்பிட வேண்டும் என்று கூறி ஒரு தட்டை நீட்டினாள். தட்டை பெற்றுக்கொண்ட ஞானி அதில் திராட்சை பழங்கள் இருந்ததை பார்த்தார். ஒரு பழத்தை எடுத்து வாயில் போட்டார். சுவைத்து உண்டார். சீடர்கள் பார்த்து கொண்டே இருந்தனர். மீண்டும் ஒரு பழத்தை பிய்த்து வாயில் போட்டு மென்று சுவைத்தார். இப்படியாக எல்லா பழத்தையும் தான் ஒருவராய் தின்று தீர்த்தார். தங்களுக்கு அப்பழத்தை வழங்காமல் தானே உண்டதை கண்ட சீடர்கள் வியப்படைந்தனர். திராட்சை பழம் வாங்கி வழங்கிய ஏழை கைம்பெண்ணுக்கு நன்றி கூறினார் ஞானி. பின்னர் வெளியே வந்து நடக்கத் தொடங்கினார். சீடர்கள் அவரோடு நடந்தனர். சீடர்கள் முகத்தில் மாற்றம் ஏற்பட்டிருந்தது. இதுவரை எல்லா பொருட்களையும் உணவையும் பகிர்ந்து கொண்ட குரு திராட்சை பழங்களை மட்டும் தன்னந்தனியாக தானே உண்டது ஏன்? எல்லாருடைய உள்ளத்திலும் இக்கேள்வி எழுந்தது. சீடர் ஒருவர் வாய் திறந்து இக்கேள்வியை கேட்டுவிட்டார். நீங்கள் ஏன் தனியாக சாப்பிட்டீர்கள்? எங்களுக்கு ஒரு பழம் கூட தரவில்லையே ஏன் என்று கேட்கிறார். அதுக்கு அந்த மகரிஷி, அந்த ஞானியான என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த திராட்சை பழம் மிகவும் புளிப்பாய் இருந்தது. எனவே நான் ஒருவனாக அவற்றை தின்றேன் என்றார் குரு. அப்போ அந்த சீடர் கேட்கிறாரு, உங்களுடைய சுகத்திலும் துக்கத்திலும் நாங்கள் பங்கு கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க சுவையற்றதை நீங்கள் தனியாக உண்ண வேண்டும், சுவை மிகுந்ததை மட்டும் எங்களோடு பகிர்ந்து வேண்டுமா? இது எப்படி சரியாகும் என்று கேட்கிறாரு. உடனே அந்த சொல்றாரு குருவானவர், என்னுடைய சுகத்திலும் துக்கத்திலும் நீங்கள் பங்கு கொள்ள விரும்புவது உண்மையாக இருக்கலாம். ஆனால் இதில் ஒரு ஏழை கைம்பெண் இடையே இருக்கிறாள். அவள் தந்த திராட்சை பழங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டால் இந்த பழம் புளிக்கிறது என்று நீங்கள் சாப்பிடும்போதே சொல்லி விமர்சனம் செய்து அந்த பெண்ணின் மனதை புண்படுத்துவீர்கள். அவளது மனது படாத பாடுபட்டு நொந்துவிடும். அதனால் தான் நான் திராட்சை பழங்களை உங்களுக்கு தரவில்லை என்று சொன்னார் முனிவர். அந்த குருவானவர் சொல்றாரு, எவருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது என்ற கருத்தில் தான் குரு எத்தனை உண்மையாக இருக்கிறார் என்பதை அறிந்து மகிழ்ந்தனர் சீடர். அப்போ வேதாத்திரி மகரிஷி மட்டும் இது விளக்கு அல்ல. வேதாத்திரி மகர்கள் யாருடைய மனம் புண்படக்கூடாதுங்கிறது தான் 2 ஒழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம பதிவாயிருக்கின்றன.
அவர் குடும்பத்தார் ஒரு தடவை ஒரு விளையாட்டாக அவருக்கு தண்ணி அவர் தலைமையில ஊத்தினோன்னு அவர் ஒரு நேரம் வெறுப்படைந்து அந்த வாளி முழுதும் தண்ணீர் நிரம்பிய வாளி முழுதும் கொடுத்து கோபத்தை வெளிப்படுத்தி அன்றைய நாள் முழுவதும் அவர் அந்த மனம் கலங்கி நாம் பெரிய தவறு செய்து விட்டோம் என்று நினைத்து கண் கலங்கி இருக்கிறாரு. அந்த மாதிரி விஷயங்கள்ல கண் கலங்கி அப்போ யாருக்குமே எந்த ஒரு காரணத்தையும் யாருக்குமே ஒரு சின்ன சிறிதளவும் எள்ளளவும் துன்பம் பயக்கூடாது, செயல்களை செய்யக்கூடாது அந்த சங்கல்பம் செய்து கொண்டார். அப்படிப்பட்ட மகானை பெற்று நாம் அவருடைய பெரு வழியிலே நாம் பயணிக்கும் செய்வது என்று பெரிய பாக்கியம் நமக்கு. அப்போ மகரிஷி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பல ஞானிகளும் தொடர்பு கொண்டிருக்காங்க. அதுல ஒரு ஞானி நம்ம வந்து சற்று சிந்திப்போம். அருட்பிரகாச வள்ளல் பெருமான் அவருடைய உடம்புல 10 ஆண்டு காலம் தங்கி அவருக்கு ஒரு வழி நடத்தி சென்றாருங்கிறது நம்ம அறிந்திருக்கிறோம். அதை பற்றி ஒரு சற்று சிந்தனை. அருட்பிரகாச வள்ளல் பெருமான் தாம் கண்ட பெருநெறியை ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்று கொள்கையாக அறிவித்தார். அந்த கொள்கையின் முதல் படியாக அமைந்திருப்பது ஜீவகாருண்ய ஒழுக்கம். இதே போலதான் வள்ளல் பெருமான் விளக்கியுள்ள ஞான நிலையை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சிறப்படியாக உள்ளார்கள். ஞானம் என்றால் வெறும் அறிவு மட்டுமல்ல, அறிவின் தெளிவு என்று பொதுவாக சொல்வார்கள். ஆனால் ஆழமாக சிந்தித்தால் அறிவே அறிந்த தெளிவு என்பதை உணர முடியும். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமான் சன்மார்க்க கொள்கைகள் பலவற்றை உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு வழிகாட்டி நெறிகளாக வைத்து அமைத்திருக்கின்றார்கள். ஆகவே வேதாத்திரி மகரிஷி அவர்களின் கருத்துக்களையும் கண்ணோட்டங்களையும் சன்மார்க்கத்தின் படிநிலையாக வளர்ச்சியாகவே சன்மார்க்கிகள் காணுதல் வேண்டும்ன்றாங்க. மகரிஷி அவர்களின் அறிவு கோயிலில் விக்கிரமற்ற உருவ ஜோதியைத்தான் தரிசிக்கிறோம். அதுவும் ஆழியாறில் அருட்பெரும் ஜோதி நகரில் அமைத்துள்ளார். அந்த ஜோதியை அவர் அறிவாக காணுகின்றார். சடங்குகள் ஏதும் அற்ற நிலையில் அந்த அறிவு வணங்குகின்ற பக்குவத்தை நாம் பெற வேண்டும். இந்த அளவுல மகரிஷி அவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெரிய விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க. மகரிஷியின் சிறப்புகளை வந்து அறிந்து வேதாத்திரி மகரிஷியின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி நம்ம இந்திய அரசாங்கம் வந்து அவர் உருவம் பொறித்த நினைவு அஞ்சல் தலையை 2010ஆம் ஆண்டு இந்திய அஞ்சல் துறையில் வெளியிட்டது. இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்கள் கூட மகரிஷியின் ஆயிரக்கணக்கான மக்களின் மனதில் அறிவை தெளிவு எனும் ஒளியை ஏற்றி வைத்தவர் சொல்றாங்க. மகரிஷி அவர்கள் வந்து மதம் இனம் அடுத்துக்கு அப்பாற்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு சேவை மனப்பான்மையுடன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் உய்ய வேண்டும், அவருடைய உடல் தேவைகள் மன தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகின்ற அளவில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பதிவு செய்துள்ளார்கள். 2000 பாடலுக்கு மேல் தத்துவ பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. 80 புத்தகங்கள். இந்த புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ், ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், இந்தி என்ற இந்திய அனைத்து மொழிகளும் சரி, ஆங்கிலம் என்ற உலக மொழிகளும் மொழிபெயர்க்கப்பட்டு எல்லோரும் உணர செய்வதற்கான வழிகள் காணப்பட்டுள்ளது. நம்மளுடைய மகரிஷியின் வழிகாட்டுதல் வழியாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட அறக்கட்டளைகள், 2300க்கும் மேற்பட்ட தவ மையங்கள் இந்த மகரிஷியின் இந்த அமைதி கனவை உலக அமைதி என்ற தத்துவத்தை சென்றடைய வேண்டும், உலகத்துக்கு சென்றடைய வேண்டிய அளவில் நாம் வந்து உருவாக்கி தொடர்ந்து பயணித்து வருகிறோம். மகரிஷியின் பாடல்கள் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் பாடல்கள் போல மிக எளிமையானவை. அதில் பொருள்கள் புதிர்ந்திருக்கும், பொருள்கள் தான் ரொம்ப புதிர்ந்திருக்கும். இன்னொரு முக்கியமான சிறப்புன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று மகரிஷி வழிகாட்டில் ஏற்றி சிறப்பாக நடத்தி வரும் நமது ஐயா SKM ஐயாவிற்கு இந்திய நாட்டின் பெருமைக்குரிய பத்மஸ்ரீ பட்டம் 2007, பத்மபூஷன் பட்டம் 2026 கிடைச்சது. அப்படின்னா அவருடைய முழுமையான மகரிஷி வழியில் செய்து கொண்டிருக்கும் ஆன்மீக சமூக தொண்டு, அதோடு சேர்த்து சுகாதாரம் என்ற அடிப்படையில் இந்த சமூகத்திற்கு மேன்மையான விஷயங்களை கொடுத்ததுக்காக இதுவே பெரிய நமக்கு ஒரு சான்று. மகரிஷியின் வழியில் தத்துவங்கள் வந்து இந்த இந்திய அரசாங்கமே அங்கீகாரம் செய்துள்ளது. அந்த அளவில் பெரிய விஷயமாக நம்ம கருத வேண்டும். இப்போ இந்த ஆழமான வெளிப்பாடு தத்துவங்கள் வந்து நம்மளை மேன்மேடை செய்கிறது. அப்போது மகரிஷி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அருளை கொடுக்குறார். அந்த அருளை வந்து நாம் பயன்படுத்தி வாழ்க்கையில் வந்து மேன்மையடைய வேண்டும். ஜீவகாணி என்பது மனிதனின் தயவு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு விளக்கு ஏற்றுகிறோம், வெளிச்சம் பெறுகிறது. அந்த சிறிய ஒளியே பெரிய ஒளிக்கு ஆதாரமாகிறது. மகரிஷி கொடுக்கிறது உயிரிடத்தில் அன்பும் கருணையாக இருக்க வேண்டும், துன்பப்படுவதற்கு எந்த உதவி செய்ய வேண்டும் சொல்றாங்க.
வள்ளல் பெருமான் சொல்றாரு, அருளமுது அளித்தனை அருள்நிலை ஏற்றினை அருளறிவு அளித்தனை அருட்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமான் பாடுறாரு. அப்போ அருளே நம் கதி, அருளே நம் இனம், அருளே நம் அறிவு என்ற அழகில மகரிஷி கொடுக்கிற அந்த சாகா கல்வியை நாம் உணர்ந்து, மகரிஷி கொடுத்த நம்ம இந்த தத்துவங்களை உணர்ந்து, உடலுக்கான உடற்பயிற்சி, உயிருக்கான காயக்கல்ப பயிற்சி, மனதை மேம்படுத்த தியான பயிற்சி, தியான பயிற்சி முடிவாக நாம் சுய தற்சோதனை செய்து வாழ்க்கையில் மேன்மடைந்து நாமும் உய்வடைந்து உலக மக்கள் உய்வடைக்கு நம்மால் என்ற பொருளுதவியோ உடல் உழைப்பு கொடுத்து மேன்மையிடுவோம் என்ற வகையிலே எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி இந்த சிந்தனை உரை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பான சிந்தனை. இன்னைக்கு நம்மளோட சுவாமிஜியோட பர்த்டே, 116வது ஜெயந்தி தின விழா. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு குருவே அன்பேன்னு தலைப்பும் கிடைச்சிருக்கு. ரொம்ப அருமையா குருவை பத்தி நிறைய சொன்னீங்க, கதைகளோட நிறைய விளக்கங்களோட, நிறைய பாடல்கள்லாம் எடுத்துக்காட்டி பத்மபூஷன் எஸ்கே ஐயா கிடைச்சிருக்க அந்த நிகழ்வை பத்தி எல்லாம் ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்பானதொரு சிந்தனையை கொடுத்த பேராசிரியர் ரவி ஆறுமுகம் ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து மகிழ்கின்றோம். மற்றும் இந்த இணைப்பில் இணைந்த இரு பால் மெய்யன்பர்களும்